உனக்கு இப்போ மருமகளை பார்க்கணுமா? பார்த்தா நீ நம்புவியா? இவதான் உன் மருமக, பேரு மதுமிதா. இல்லங்க, இந்த உருவத்தை என் மருமகளை என்னால ஏத்துக்க முடியல. என் மருமகன்னா அது வள்ளிதான். அவன் முகதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சுப்பு வரும்போதே இவளை கூட்டிட்டு வந்திருந்தா உன் என்ன மாறி இருக்கும். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ சுபுக்கு இவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா இவ தாங்க மாட்டாள. தெரியல லட்சுமி. ஆனா ஒண்ணு, இங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு வழக்கம் போல நீ வீட்டுல இருக்கணும். வள்ளி கழுத்துல தாலி இல்லாதத காரணம் காட்டி சுப்புவா கழுத்துல தாலி கட்ட சொல்லணும். அப்ப உண்மை தானா வெளிவந்துட போகுது. ஒருவேளை சுப்பு வள்ளிக்கு தாலி கட்டிட்டா? நிச்சயமா கட்ட மாட்டான். சுப்புவும் வள்ளி நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உண்மையா 2 பேரும் நெருக்கமா இல்ல. அவங்க 2 பேர் மனசுலயும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் இல்ல. தாலி கட்டுன்னு சொன்னோம்னா அவங்க 2 பேருக்கும் உண்மையை சொல்றதை தவிர வேற வழியே இல்ல. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். லட்சுமி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வள்ளிக்கிட்ட எதையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. சரிங்க. உன் முகமே இதை காட்டி கொடுத்துரும் போல இருக்க. இல்லங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இதப்பா, நாம எதையும் மறைக்கிறங்கிற விஷயம் சொர்ணாக்கு மட்டும் தெரிஞ்சுது, அவ ஆராய்ச்சி பண்ற வேலையில இறங்கிடுவா. அது மட்டும் இல்ல, வள்ளி சுபோட பொண்டாட்டி இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் தீபாவா அவன் தலையில கட்டுற வேலையில இறங்கிடுவா. புரியுதா? சரிங்க, எதுவும் தெரியாம பாத்துக்கிறேன். நான் ஒரு மடைய உணர்ச்சி வேகத்துல எல்லாத்தையும் உங்ககிட்ட உளறி தொலைச்சிட்டேன். கவனமா இரு. சரிங்க, நீ போ. என்னம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா வள்ளி. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, பிரசாதம் கொண்டு வரலையா? ஹால்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரவா? பரவாயில்லம்மா, துணியெல்லாம் காய போட்டுட்டு நானே போய் எடுத்துக்கிறேன். எங்க துணியெல்லாம் நீ ஏமா துவைக்கிற? இதெல்லாம் செய்யணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? ஏம்மா அப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணா இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? இந்த காலத்துல மாமியார் புடவைய எந்த மருமகமா துவைச்சு கொடுக்குறா? நான் தான் உங்க மருமக இல்லையே. இததாம்மா நான் உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி என்ன பார்த்த உடனே அம்மான்னு கூப்பிட தோணுச்சு? அது நான் இங்க வரும்போதே எனக்கு உங்க மருமகளா நினைச்சுக்க தோணல. ஒரு வீட்டுல நல்ல மகளா இருக்கிறவதான் இன்னொரு வீட்டுல போய் நல்ல மருமகளா இருக்க முடியும். அந்த வகையில உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. நீ என் மருமகளாவே இருக்கலாம். இதை செய்யுங்கத்த அதை செய்யுங்கத்தன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு மாமியார் எதை செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு மாமியாரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் தான் புருஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு சில மருமகள் எல்லாம் இருப்பாங்களாமே, அந்த மாதிரி நீயும் இர. ஏமா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை? நீ என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு தலையாட்டுற அளவுக்கு நான் உன் மேல நம்பிக்கை வச்சுட்டேம்மா.
நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாலாவது உன்னை வெறுக்க முடியுமான்னு பாக்குறேன். நான் நியாயமா உங்ககிட்ட அப்படிதான் நடந்திருக்கணும்ல? மாமாவுக்கு உடம்பு சரியான உடனே சுப்பு உன்னை கூட்டிட்டு போயிடுவான் இல்லையா? அப்ப உன்னை பிரிய மனசு கஷ்டப்படுமேன்னு தான் இப்படி எல்லாம் பேசுறேன். எனக்கும் அது புரியுதுமா. வள்ளி, வெளிப்படையா ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா? அங்க ஏடி குசு குசு மந்தரம்? ஏடி லட்சுமி, மாமியால மருமகளும் தனியா நின்னுக்கிட்டு என்னடி டிஸ்கஷன் பண்றீங்க? லட்சுமி, இப்படி சரிக்கு சமமா நிக்க வச்சு பேசுறதுனாலதான் உன்னை பார்த்தா அவளுக்கு பயமே இருக்க மாட்டேங்குது. எனக்கு எதுக்காக வள்ளி பயப்படணும்? அவ இந்த வீட்ல இருந்தாலே போதும். நினைச்சேன் உன்னை என்னமா சொக்குப்பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கா. முதல்ல சுப்புவ மயக்கி குடும்பத்தையே பிரிச்சா, இப்ப ஒன்ன மயக்கி யார பிரிக்க போறாளோ? ஓடுகாலிக்கெல்லாம் வீட்டுல அண்டா இடம் கொடுக்காதீங்கன்னு சொன்னனே, கேட்டீங்களா? எங்க அப்பா என்னடான்னா இதுங்களை எல்லாம் பார்த்தாதான் எந்திரிச்சு உட்காருவேன்னு அடம் பிடிச்சாரு. அதே மாதிரி இதுங்களை எல்லாம் பார்த்த உடனே எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. வந்ததுங்கெல்லாம் கிடைச்சதையெல்லாம் சுருட்டுறதுக்குள்ள பாக்குறாளுங்க. உன் புருஷனுக்கு வேலையை கொடுத்து வாழ வச்சது என் புருஷன். எங்க வாழ்க்கையை கெடுத்தது இவ. தீபா இருக்க வேண்டிய இடத்துல தீவெட்டியை கொண்டு வந்து வச்சு குடும்பத்தையே கொளுத்தி விட்டா. இவ இந்த வீட்டுல இருக்கணும்னு உனக்கு ஆசை, இவளுக்கு நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு ஆசை. நல்ல கூட்டு கலவாணிடி நீங்க ரெண்டு பேரும். நான் இதை இப்படியே விட்டுற மாட்டேன். அண்ணி, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்க வள்ளி கிட்ட பேசிட்டு இருங்க. ஏய் இரு, நான் ஏன்டி இவகிட்ட பேசணும்? நான் இங்க ஒன்ன பக்கத்துல அடி வந்தேன், உன் கூடயே வரேன், வாடி. வாங்க. ம்.